அந்த ஊர்ல விடிய காலையில கோழி கூவுதோ இல்லையோ, ராசாத்தி அம்மாவோட குரல் மட்டும் எல்லாருக்குமே கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு துடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சிருவாங்க. ராசாத்தி அம்மாவோட புருஷன் அப்புறம் புள்ள 2 பேரும் வெளியூர்ல வேலை பார்க்கறதுனால இப்ப அவங்க வீட்டுல அவங்களுடைய அதிகாரம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ராசாத்தி அம்மா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு பால் ஊத்த வந்த ரங்கம்மாவை பார்த்து, என்ன ரங்கம்மா, வர வர பால்ல தண்ணி அதிகமா இருக்கு போல, எவ்வளவு தண்ணியை கலந்துக்கிட்டு இருக்க? ஏம்மா ராசாத்தி அம்மா, நீங்க அறிவாளின்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்றது, நம்ம ஆத்து தண்ணியை கலக்கலானா ஆத்துல தான் தண்ணியே இல்லையே, என்னையா சந்தேகப்படுறீங்க? உங்க மருமக கிட்ட நான் யாருன்னு கொஞ்சம் கேளுங்க. அதை கேட்டு ராசாத்தி அம்மா கோவமா, யாருக்கிட்ட கேட்க சொல்றா பாரு, ஏன் மருமகளியா? ஏன் அவளை இழிச்ச வை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவ என்னெல்லாம் பண்றான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்பதான் ஒரு நெய் டப்பாவை காலி பண்ணா. அதுக்குள்ள உள்ள இருந்து மருமக சீதா காஃபியை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அத்தை, காஃபி குடிங்க. ரங்கம்மத்த, இருங்க காஃபி கொண்டு வரேன். பாத்தியா ரங்கம்மா, எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கான்னு. பால்ல தண்ணி கலக்குறேன்னு நான் உன்னை திட்டிக்கிட்டு இருந்தா அவன் உனக்கு காஃபி கொண்டு வரேன்னு சொல்றான். என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பு இருக்கா? ஐயோ அத்தை, ரங்கம்மா அத்தை பால் கொடுக்கலனா நாம எப்படி காஃபி கொடுக்க முடியும்? அதனாலதான் ஒரு மரியாதைக்காக சொன்னேன். வாயை மூடுறி, உன்னோட புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத. சரி, என் பொண்ணு துர்கா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே, அவளுக்காக பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரமா போய் நெய் இருக்கு, நெய் எடுத்துட்டு வந்து போட்டு அதிரசம் சுடு. அதிரசம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் இருக்கத்த, ஆனா அரிசி மாவு ஆட்டதான் அரவக்கல் இல்ல. பேசாம பக்கத்து வீட்டுல போயிட்டு அரவக்கல்ல அரைச்சிட்டு வரவா? பக்கத்து வீட்டுக்கா? எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரியே சரியில்லை. நம்ம வீட்டு கதையெல்லாம் நீ அவகிட்ட பேசினா ஊர் முழுக்க பரப்பிடுவா. வீட்லயே உரல போட்டு உலக்கைய வச்சு இடி. இதெல்லாம் உள்ள கட்டில உக்காந்துக்கிட்டு இருந்த சுப்பம்மா, அதாவது ராசாத்தி அம்மாவோட அம்மா கேட்டாங்க. ஏண்டி ராசாத்தி, ஏண்டி அந்த பொண்ணை போட்டு இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க? உன்னோட பொண்ணுக்காக இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறது நியாயமா? பேசாம அவ அங்கேயே போய் அரைச்சிட்டு வரட்டுமே. அம்மா, நீ அமைதியா கொஞ்சம் படுக்கிறியா? மருமகனா கஷ்டப்படணும், அப்பதான் நாங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ராசாத்தி அம்மாவோட பொண்ணு துர்கா சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததும் வீடே களகட்டுச்சு. துர்காவுக்கு திமிர் ரொம்ப அதிகம். வந்த உடனே சீதாவை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டா. அண்ணி, இன்னும் குளிக்க தண்ணி சூடு பண்ணலையா? பச்சை தண்ணிலையா குடிக்க முடியும்? சீக்கிரமா தண்ணி காய வச்சு கொண்டு வாங்க. தண்ணி வச்சிட்டம்மா, காஞ்சிக்கிட்டு இருக்கு, இரு கொண்டு வரேன். துர்கா அவங்க அம்மா பக்கத்துல போய் உக்காந்தா. அப்பதான் பக்கத்து வீட்டு பார்வதியும் அங்க வந்தா. 3 பேரும் சேர்ந்து சீதாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஏண்டி ராசாத்தி, வர வர உன் மருமகளுக்கு அறிவில்லாம போகுது போல. நேத்து கோவில்ல எல்லாரும் கூட சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா, வீடு கௌரவம் என்ன ஆகுறது? ஆமாம்மா, நானும் இதை கேள்விப்பட்டேன். அண்ணி அந்த ரங்கம்மா கிட்ட ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாமே, நம்மள பத்தி தான் ஏதோ மூட்டி விட்டுருக்காங்க. அதுதானே என்னோட கவலையும். சரி, ஒண்ணு பண்ணலாம். அதான் நீ வந்துட்டல, உங்க அன்னிக்கு இனி கஷ்டத்தை கொடுக்கலாம். அப்பதான் அவ வாய் மூடுவா, நம்ம வீட்டு ரகசியம் எதுவும் வெளியில போகாது. என்ன பண்ண போறோம்? ஒரு பரீட்சை வைக்கலாம். பரீட்சையா? என்ன பரீட்சை? நாளைக்கு நம்ம வீட்டுல வரலட்சுமி பூஜையை வைக்கலாம். ஜனங்களை கூப்பிட வேணாம், நம்ம பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து நடத்தலாம். ஆனா அந்த பூஜைக்கு பிரசாதம் செய்ய வேண்டியது சீதா தான். ஆனா ஒரு கண்டிஷனு. என்னம்மா அது? சீதா பிரசாதம் செய்யும் போது சமையல் அறையில அடுப்பை பத்த வைக்க கூடாது, தண்ணி குடத்துல இருந்து தண்ணியே எடுக்கக்கூடாது, அப்படியே அரிசியும் பயன்படுத்தக்கூடாது. இது 3மே இல்லாம அவ நம்மளுக்கு விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவ இந்த வீட்டோட மருமக, இல்லனா பிறந்த வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏ ராசாத்தி, இது என்ன பந்தயம்? தண்ணியும் இல்ல, அடுப்பும் இல்ல, அரிசி இல்லாம சமைக்கணுமா? அது எப்படி முடியும்? அதான் அண்ணி தன்னைத்தானே புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அத அழிக்க வேண்டாமா? அம்மா, இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்குமா. ஷோ, சத்தமா சொல்லாத, உங்க பாட்டி காதுல விழுந்துரும். உங்க பாட்டிக்கு சீதாவை தானே ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காலையில சீதாவுக்கு இருக்கு. ஆனா உள்ள சுப்பம்மா தூங்கிக்கிட்டு இருக்கல. அவங்க காது ரொம்ப ஷார்ப்பு, எல்லாமே அவங்க காதுல விழுந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சீதா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக வெளியில வந்தப்போ சுப்பம்மா சீதாவை கூப்பிட்டாங்க. சீதா, கொஞ்சம் இங்க வாயம்மா. என்னாச்சு பாட்டி, இன்னும் தூங்கலையா? எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? நாளைக்கே உனக்கு ஒரு கண்டம் இருக்கு. உன் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து நாளைக்கு உனக்கு ஒரு பரீட்சை வைக்க போறாங்க.
பாட்டி அது என்ன பறிச்ச, தண்ணி, அடுப்பு, அரிசி இல்லாம எப்படி சமைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. சீதா அதை கேட்டு முதல்ல பயந்தாலும் அப்புறமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, பாட்டி நீங்க பயப்படாதீங்க, அவங்க அடுப்பு பத்த வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நெருப்பு வேண்டான்னு சொல்லல. குடத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாது, ஆனா வேற தண்ணி பயன்படுத்தலாம்ல. பானையில இருக்கிற அரிசி எடுக்க கூடாது, ஆனா அரிசியே பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லலையே. இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, நீங்க கவலைப்படாம படுத்து தூங்குங்க. அதை கேட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டே, நீ என் பொண்ணுக்கு ஏத்த மருமக தான். அடுத்த நாள் காலையில சீதா குளிச்சு முடிச்சு வந்தப்போ, சீதா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பூஜை வச்சிருக்கேன், அதுக்கு அம்மனுக்கு நீ தான் பிரசாதத்தை தயார் பண்ணணும். சரிங்க அத்தை, என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ, ஆனா நான் சொல்றது கேளு. நீ குடத்துல இருக்கிற தண்ணி எடுக்கக்கூடாது, அடுப்பு பத்த வைக்க கூடாது, டப்பால இருக்கிற அரிசியும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ராசாத்தி அம்மா அவங்க கண்டிஷனை சொன்னப்போ, ஏண்டி சீதா இதெல்லாம் இல்லாம பிரசாதத்தை செய்ய முடியுமா, இல்ல உங்க அத்தைக்கு அடிமையா இருந்துடுறியா? ஆமாடி சீதா, இது ரொம்ப கஷ்டம், யாராலையும் பண்ண முடியாது. அண்ணி உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, அத நான் செய்யறேன். ஆனா அப்போ இந்த வீட்டோட அதிகாரம் மொத்தமும் எங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். ஆனா சீதா எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அத்தை நீங்க என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, பிரசாதம் தானே செய்யணும், அதை நான் சுலபமா செஞ்சிடுவேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க சொன்ன பிரசாதத்தை செஞ்சு கொண்டு வரேன். பார்க்கலாம் உன் திறமைய. சீதா சமையலறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. வெளியில 3 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவ எதுவுமே இல்லாம எப்படி சமைப்பா, ஒருவேளை பச்சை காய்கறியை கொண்டு வந்து இதுதான் பிரசாதம்னு சொல்லுவாளோன்னு நினைச்சாங்க. வாங்க அத்தை, பிரசாதம் தயாரா இருக்கு. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சீதா அவளையும் வெள்ளத்தையும் கலந்து அவள் பிரசாதம் செஞ்சிருந்தா. அப்புறம் தயிர் வடையும் செஞ்சிருந்தா. அதுக்கடுத்து பானகம், வெள்ளம் கலந்த தண்ணி, மாவிளக்கு அரிசி மாவுல செஞ்சது. என்னடி இதெல்லாம் எப்படி பண்ண, அடுப்பு பத்த வச்சியா, உண்மையை சொல்லு. இல்லாத்த, நீங்க வேணும்னா அடுப்பை தொட்டு பாருங்க, அது சில்லுன்னு தான் இருக்கு, நான் அடுப்பு பத்த வைக்கவே இல்ல. என்னது, அடுப்பை பத்த வைக்காம வடையை எப்படி சுட்ட? சீதா சிரிச்சுக்கிட்டே, அவசரப்படாதீங்க அத்தை, ஒன்னா சொல்றேன். அவளுங்கிறது அவள் தான், அரிசி இல்ல. இது அரிசி டப்பால இருக்காது, பக்கத்துல இருக்கிற கூடையில இருக்கும். நீங்க அரிசி டப்பா தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் அந்த டப்பாவை தொடவே இல்லை. இத சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஊற வச்சு எடுத்தா போதும். ஆனா ஊற வைக்க தண்ணி வேணும்ல, குட தண்ணி பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னோமே. நான் குடத்துல இருக்கிற தண்ணி எடுக்கலங்க, நான் பக்கத்து வீட்டு ரங்கம்மா கிட்ட சொல்லி 2 இளநிய பறிச்சுட்டு வர சொன்னேன். அந்த இளநீ தண்ணியில தான் அவளை ஊற வச்சேன். இனிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, பானகத்தையும் இளநிய வச்சுதான் செஞ்சிருக்கேன். ராசாத்தி அதை கேட்டு ஆச்சரியப்பட்டா. அடுத்தது சுண்டல். சுண்டலை நான் வேக வச்சுலாம் வைக்கல, இது பச்சை பயிறு முளைக்கட்ட வச்சிருக்கேன். இதுல தேங்காயும் கொஞ்சம் உப்பையும் போட்டிருக்கேன். சுண்டல் தயாரா இருக்கு. சரி, இந்த மாவளுக்கு இது அரிசி மாவு தானே, அரிசி டப்பால இருந்து அரிசி எடுக்காம எப்படி மாவரைச்ச? நாத்தனாரே, நேத்து உங்களுக்காக அதிரசம் செஞ்சப்போ அதுல மிச்சமான அரிசி மாவை பரணையில டப்பால வச்சிருந்தேன். நான் அரிசி டப்பால இருந்து அரிசி எடுக்கல, பரணை மேல வச்சிருந்த அரிசி மாவை தான் எடுத்தேன். அதுலதான் இந்த மாவிளக்கையும் செஞ்சிருக்கேன். எல்லாம் இருக்கட்டும், இந்த தயிர் வடையை எண்ணெயில பொரிச்சாகணும்ல, அப்ப நீ அடுப்பு பத்த வச்சுதானே இருக்கணும். அதுக்கு இது ஒன்னும் கடலைப்பருப்பு வடையோ உளுந்து பருப்பு வடையோ இல்லையே. நேத்து மாமா வீட்டுக்கு வரும்போது கடையில இருந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்தாருல, அது மிச்சமா இருந்துச்சு. அந்த சப்பாத்தியை பிச்சு போட்டு தண்ணி தெளிச்சு அதுல கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு பிடிச்சு வச்சேன். அத நம்ம சமைக்க தேவையில்லை. அப்புறம் தயிர் வடைக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அத வெளியில வெயில் இப்படி அடிக்குதே, ஒரு பித்தளை தட்டை எடுத்து வெளியில வச்சேன். வெயில்ல சூடாச்சு, அதுல எண்ணெயை ஊத்தி கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் கேட்டப்ப அறையில ஒரே அமைதி. யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. உள்ள பாட்டி மட்டும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. என் பேத்தி சீதாவை என்ன நினைச்சீங்க? நீங்க எல்லாரும் புத்திசாலின்னு நினைச்சு ஒரு திட்டம் போட்டீங்க. ஆனா என் பேத்தி அதை உடைச்சிட்டாலே. தண்ணியை பயன்படுத்தல, அரிசியும் எடுக்கல, அடுப்பும் பத்த வைக்கல. அது என் பேத்தி சீதானா. பார்வதி ராசாத்தி கிட்ட, அடியே ராசாத்தி, உன் மருமக சாதாரணமானவே இல்ல, அவ பெரிய ஆளுதான். துர்காவுக்கு முகம் வாடி போச்சு. அவ திட்டம் வேலை செய்யல அப்படிங்கறதுனால. ராசாத்தி அம்மாவுக்கும் கோவம் தான், ஆனா அதை வெளியில காட்டிக்க முடியல. மருமக பந்தயத்துல ஜெயிச்சதுனால அவளை எதுவும் சொல்ல முடியல. சரி, ஏதோ பண்ணியிருக்க, ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. முதல்ல அம்மனுக்கு வச்சுட்டு சாப்பிடுறேன். பூஜையும் முடிஞ்சுது.
எல்லாரும் வாழை இலையை போட்டுக்கிட்டு பக்கத்துல உக்காந்தாங்க. சீதா அவங்க எல்லாருக்குமே சமைச்சத போட்டா. சீதா செஞ்ச சாப்பாடு எல்லாமே அமிர்த மாதிரி தான் இருந்துச்சு. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்களே ஒழிய வெளியில மட்டும் சீதாவை ஒரு வார்த்தை கூட பாராட்டவே இல்லை. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்வதி ஒரு புதிய சண்டைய உருவாக்குனா. ராசாத்தி, இன்னைக்கு சீதா எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கும் ஜெயிக்கிறாளா அப்படிங்கறத நான் பாக்குறேன். நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு சின்ன பண்டிகை இருக்கு, எல்லாரும் வந்துடணும். அப்போ சீதா நீ ஒரு பொருளை கொண்டு வரணும். என்னங்க அத்தா அது? நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரும்போது புடவை கட்டிக்கிட்டு வரணும். அந்த புடவையை நெசவாளி நெஞ்சிருக்க கூடாது, எந்த ஒரு எந்திரத்தையும் பயன்படுத்திருக்க கூடாது, அப்படியே நூலும் பயன்படுத்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தான் நாளைக்கு என் வீட்டு பண்டிகைக்கு நீ வரணும். ஆமா ஆமா, பார்வதி சொன்னதை கேட்டல, நூலே இல்லாத புடவையை கட்டிக்கிட்டு போய் நம்ம குடும்பமானத்தை காப்பாத்து. சீதா யோசிக்க ஆரம்பிச்சா. நூலே இல்லாத புடவையா? புடவைய நூலால தானே நெய்வாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னங்க நீ தோத்து போயிடுவீங்களா? பயம் முகத்துல தெளிவா தெரியுது. சீதா எந்த பதிலும் கொடுக்காம மெதுவா பாட்டி பக்கத்துல போனா. பாட்டி பாத்தீங்களா, இது என்ன கொடுமை? நூல் இல்லாத புடவைக்கு நான் எங்க போவேன்? பைத்தியக்காரி, இவங்க உன்னை ரொம்ப தான் சோதிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல நூலெல்லாம் ஏது? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நார் புடவை தானே கட்டிக்கிட்டு இருப்போம். இந்த வாழை மட்டையில கிடைக்கிற நாறு இல்லைன்னா இலை. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கு ஒரு வழி கிடைக்கும். சீதா யோசிக்க ஆரம்பிச்சா. நூல் இல்லாத புடவை, அதாவது உடம்புல துணி இருக்க கூடாது. ஒருவேளை பூயலைய வச்சு செய்யலாம்ல அப்படின்னு நினைச்சா. அடுத்த நாள் சாயந்தர நேரம் பார்வதியோட வீட்டுக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் வந்தாங்க. ராசாத்தியும் துர்காவும் பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு விசேஷத்துக்கு போனாங்க. சீதா இன்னும் வரல. என்ன ராசாத்தி, உன் மருமகளை காணோம், நூல் இல்லாத புடவை கிடைக்கலையா, அதான் ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அங்க பாருங்க, சீதா வரா. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. சீதா வரா. அவளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவ கட்டிக்கிட்டு இருக்கிறது நூல் புடவை இல்ல, பூக்களால செஞ்ச புடவை. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவ பூக்களை பின்னி புடவைய கட்டியிருந்தா. அந்த பூவை கட்டினது கூட நூலால இல்ல, அது நாரால. அவ பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு பூந்தோட்டம் மாதிரி தான் தெரிஞ்சா. பார்வதி அத்தை, நீங்க கேட்ட புடவை, இதுல யந்திரமும் பயன்படல, நெசவாளியும் நெய்யல. அதே மாதிரி இதுல நூலும் இல்ல, பூ இருக்கு, நார் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு புடவைய நான் கட்டிட்டு வந்துட்டேனா? பார்வதி கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல. ஆனா அங்கிருந்த பொம்பளைங்க எல்லாரும் ஆஹா ஓஹோ, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு, அம்மா, உங்க மருமக சாதாரண மருமக இல்ல, உங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தான் இவ. தான் மருமகளை எல்லாரும் புகழ்ந்து பேசும்போது தான் குடும்பத்தோட கௌரவம் அதிகமா இருந்தனால ராசாத்தியும் சந்தோஷப்பட்டாங்க. நான் என்னதான் கண்டிஷன் போட்டாலும் எல்லாத்தையும் செய்யறானா, என் மருமக உண்மையிலேயே புத்திசாலிதான். அதை கேட்டு துர்காவோட முகம் வாடி போச்சு. ஏன்னா அவ தோத்து போயிட்டா. கடைசியில விசேஷத்தை முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் ராசாத்தி அம்மா, சீதா சொல்லுங்க அத்தை, மறுபடியும் நான் ஏதாவது பண்ணணுமா? இல்லம்மா, இந்த 2 நாளா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல. அது துர்காவோட பேச்சு கேட்டோம், பார்வதியோட பேச்சு கேட்டோம் தான், தப்பா எடுத்துக்காத. ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட. பிரசாத விஷயத்திலையும் புடவை விஷயத்திலையும் ரொம்ப பெருமையா இருக்கு. என்னம்மா, அவங்கள போய் நீ பாராட்டிக்கிட்டு இருக்க? துர்கா அண்ணி இன்னொரு அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவ நம்ம வீட்டு பொண்ணு, மத்தவங்க முன்னாடி அவளை எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. சீதா, இனிமே இந்த வீட்டு சாவி உன்கிட்டயே இருக்கட்டும். உன் அதிகாரம் தான் இனிமே இந்த வீட்டுல. இதை கேட்டு பாட்டி சந்தோஷமா, அப்பாடா, இன்னைக்குதான் இந்த வீடு வீடா இருக்கு. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த வீடு பூந்தோட்டமா மாறும், இல்லனா அது யுத்த பூமியா மாறும். அது இன்னைக்கு என் பொண்ணுக்கு புரிஞ்சுதே. அத்தை, அதிகாரம் உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க வேலையை சொல்லுங்க, நான் அந்த வேலையை செய்யறேன். ஏன்னா நீங்க அனுபவசாலிங்க. துர்காவும் அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணின்னு மன்னிப்பு கேட்டா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த பார்வதி, இனிமே இந்த வீட்டுல சண்டை இருக்காது, நமக்கு சந்தோஷமும் இருக்காது, வேற வீட்டை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வீட்டுல இருக்கிற மாமியார், மருமக, நாத்தனார் இவங்க எல்லாருமே எப்போ ஒற்றுமையா இருக்காங்களோ அப்ப அந்த வீடு சொர்க்கமா மாறும்.